சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. மேயர் பிரியாவின் கதை முடிந்ததா? வெளியான செய்தியால் பரபரப்பு. கடந்த 3ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை மாநகராட்சியில் அதிரடி ரெய்டை மேற்கொண்டிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து தற்போது 7 அதிகாரிகள் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இது மேயர் பிரியாவுக்கு நெருக்கடியாக மாறியிருக்கு. என்னதான் சென்னை மாநகராட்சியின் மேயராக பிரியா இருந்தாலும் நிர்வாக கட்டுப்பாட்டை முழுமையாக தன் வசம் எடுக்க தாவேக அரசு முயன்று வருது. இதன் தொடர்ச்சியாகவே ரெய்ட், சஸ்பெண்ட் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. தாவேக அரசு புதியதாக பொறுப்பேற்றவுடன் லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கையில் தீவிரம் காட்டியது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சென்னை மாநகராட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை திடீர் ரெய்ட் நடத்தியிருந்தாங்க. இந்த ரெய்டில் ஏராளமான பிரச்சனைகள் வெளிச்சத்துக்கு வந்தது. பணிகளுக்கு லஞ்சம் வாங்குதல், போலி பில்கள் மூலம் முறைகேடு செய்தல், வேலைக்கு லஞ்சம் வாங்குதல் என பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் இதற்கான ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தற்போது ராயாபுரம், திருவிக நகர், அண்ணா நகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம் மற்றும் பெருங்குடி ஆகிய மண்டலங்களை சேர்ந்த 7 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்து மாநகர ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். இவர்களில் சுகாதார அதிகாரி தேவிகலா, உதவி செயற்பொறியாளர் ஆனந்தராவ் உள்ளிட்ட 4 அதிகாரிகள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்த மாநகராட்சி ஆணையர் தனது உத்தரவில் சொல்லியிருக்கிறார். இந்த உத்தரவு தான் மேயர் பிரியாவுக்கு செக் வைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை திமுக தான் இங்கு வெயிட். அக்கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்கள் தான் அதிகம். எனவே மேயரின் ஆதிக்கம் தான் மாநகராட்சிக்குள் இருந்து வந்தது. இப்படி இருக்கையில் ஆணையரின் உத்தரவு மேயரின் அதிகாரிகளுக்கு சவால் விடும் வகையில் அமைஞ்சிருக்கு. என்னதான் மேயர் அதிக அதிகாரங்களை கொண்டிருந்தாலும் நிர்வாக ஆணையரின் பிடியில் தான் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தும் வகையில் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை இருப்பதா தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கு. முன்னதாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தங்களை தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இத்துடன் நிற்காமல் 700 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்களையும் தள்ளுபடி செஞ்சிருந்தது. இதைத் தொடர்ந்து ரெய்டு மற்றும் சஸ்பென்ஸ் உள்ளிட்ட நடவடிக்கைகள் சென்னை மாநகராட்சிக்குள் மேயர் தரப்புக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் சமீபத்தில் மேயர் பிரியா அவர்கள் மத்திய அரசு நிகழ்ச்சியில் மட்டும் கலந்து கொள்கிறீர்களே, முதல்வர் விஜய் பெரம்பூர் வந்தபோது எம்எல்ஏ அலுவலகம் திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாதது ஏன் என்ற கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. மத்திய அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு என்ன காரணம்? அதற்கு மேயர் பிரியா, நான் எல்லா நிகழ்ச்சியிலும் தான் கலந்து கொள்கிறேன் என்று பதிலளிச்சிருக்கிறாங்க. முதல்வர் கலந்து கொண்ட பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகம் திறப்பு விழாவில் நீங்கள் கலந்து கொள்ளலையே என கேட்டதற்கு நான் கிளம்புகிறேன் என சொல்லிட்டு காரில் ஏறிட்டாங்க. அப்போது மீண்டும் மீண்டும் அவரிடம் அந்த கேள்வியை கேட்டதற்கு அழைப்பில்லாமல் எப்படி முதல்வர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பிவிட்டு காரில் விற்றென ஏறி அமர்ந்து சென்றுட்டாங்க. சென்னை கொளத்தூரில் மத்திய அரசின் பாஸ்போர்ட் சேவை மையம் திறப்பு விழாவில் மேயர் பிரியா கலந்து கொண்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் பாஜக இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார். இந்நிகழ்வில் வடசென்னை தொகுதி எம்பி கலாநிதி வீரசுவாமி, கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏ VS பாபு ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டாங்க. பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகள் மக்கள் இந்த மையத்திலேயே பெற முடியும் என தெரிவிச்சிருந்தாங்க. கடந்த மே 10ஆம் தேதி முதல்வராக விஜய் பதவியேற்றார். அவர் பதவியேற்ற 2 மாதங்களான நிலையில் அரசு அதிகாரிகள், தொழில்துறையினர், அரசியல்வாதிகள், சினிமா துறையினர் என மரியாதை நிமித்தமாக சந்திச்சுட்டு வராங்க. ஆனால் சென்னை மேயராக உள்ள ஆர் பிரியா இதுவரை விஜயை மரியாதை நிமித்தமாக சந்திக்கலை. சட்டசபை தேர்தலுக்கு பிறகு காலில் எலும்பு முறிவால் பாதிக்கப்பட்ட பிரியா கடந்த மாதம் அலுவலக பணிகளை கவனித்தார். அப்போது கூட அவர் முதல்வர் விஜயை சந்திக்கலை. மேலும் பதவியேற்பு விழாவுக்கு தனக்கு அழைப்பிதை வரலை, அதனால் கலந்து கொள்ளவில்லை என்று பிரியா தெரிவிச்சிருந்தாங்க. தற்போதைக்கு முதல்வர் விஜயை பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படலை என தெரிவிச்சிருந்தாங்க. கடந்த மாதம் பெரம்பூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் மேயர் பிரியா கலந்து கொண்ட போது தாவேகாவை கடுமையாக விமர்சித்தாங்க. அவர் பேசுகையில், தாவேகா ஆட்சிக்கு வந்து இத்தனை நாட்களாகியும் இதுவரை எந்த திட்டத்தையும் புதிதாக செய்யலை. ஸ்டிக்கர் ஆட்சியும் சோஃபா ஆட்சியும் தான் தற்போது வரை நடந்து வருது. ஆனால் தங்கள் தவறுகளை அவர்கள் ஒப்புக்கொள்ளாமல் திமுக தான் காரணம் என சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பொதுக்கூட்டங்களில் திமுகவை விமர்சிச்சுட்டு வந்தாங்க. தற்போது முதல்வராக இருக்கும் விஜய்
மேடைகளில் பேசிய போது திமுகவை தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி என பேசினார். திருச்சியில் விஜய் பேசிய போது ஸ்கிரிப்ட் திடீரென மறந்துவிட்டது. உடனே அவர் பார்த்து படிக்கிறார். யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படிக்கிறார்கள். சரி, அதை காரில் செல்லும் போதாவது படித்திருக்கலாமே. பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற முதல்வர் விஜய் அங்கு அந்த மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்துவிட்டு அவர்களுக்கு என்ன திட்டங்களை தாவேகா ஆட்சி செய்ய போகிறது என்பதை எடுத்து கூறுவதுதான் நல்ல தலைவருக்கு அழகு. ஆனால் ஸ்டாலினோ தேர்தல் முடிவுகள் வந்த அடுத்த நாளே தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது மக்கள் தன்னை தோற்கடித்த நிலையிலும் அது குறித்து மக்களிடம் ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கவில்லை. ஆவுனா முதல்வர் விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என பேசி வருகிறார். நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன், ஏன்பா விர்ச்சுவல் வாரியர்ஸ்னா திமுகவை விமர்சித்து கண்டென்ட் போடுகிறீர்களே, அது உண்மையா பொய்யா என்பதை கூட பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்கு மூளை இருக்கிறதா? இவ்வாறு பிரியா கடுமையாக விமர்சித்திருந்தார். மேலும் மேயர் பிரியா அவர்கள் திமுகவின் கடைசி வருடத்தில் பல டெண்டர்களை விட்டிருந்தார். அதாவது நடைபாதை டெண்டரில் பல்வேறு கோடி ஊழல்கள் நடந்திருப்பதை தாவேகா அரசு கண்டுபிடித்து அந்த டெண்டர்களை அதிரடியாக கேன்சல் செய்தது. இது மேயர் பிரியாவுக்கு பல்வேறு அடிகளை கொடுத்திருந்தது. தொடர்ந்து இந்நாள் வரையில் மேயர் பிரியா அவர்களின் சொத்து விவரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை. ஒவ்வொரு கவுன்சிலராக இருக்கக்கூடியவர்களும் அவர்களது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் மேயர் பிரியா இதுவரை சமர்ப்பிக்கவில்லை. தொடர்ந்து சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா சேர்ந்து கொண்டு செய்த ஊழல், அதிரடி புகார்கள் மற்றும் அவர்கள் செய்த அனைத்து முறைகேடுகளும் தற்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக நடைபெற போகும் உள்ளாட்சி தேர்தலில் மேயர் பிரியா அவர்கள் தூக்கி எறியப்படுவார். மேலும் அவர் மீது இருக்கும் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் கைது செய்யவும் வாய்ப்பிருக்கு. தொடர்ந்து விஜய் அவர்கள் அடுத்தடுத்து திமுகவின் மூலமாக ஒவ்வொரு அமைச்சர்கள், மாஜி அமைச்சர்கள் என அனைவரையும் களை எடுக்க தொடங்கிவிட்டார். அவர் சொன்னது போலவே வெள்ளை அறிக்கையையும் வெளியிட்டு விட்டார். திமுகவில் உள்ள மாஜி அமைச்சர்களையும் அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களையும் தற்போது சேகரிக்க ஆரம்பிச்சிட்டார். தொடர்ந்து செந்தில் பாலாஜி, KN நேரு, ஏவா வேலு போன்றோர் சிக்கி தவிக்கின்றனர். அந்த வரிசையில் மேயராக இருக்கும் பிரியாவும் சிக்குவார் என்கின்ற தகவல் வெளியாகியிருக்கு. விஜய் வந்த இந்த 100 நாளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் மக்களுக்கு பயனுள்ள வகையில் உள்ளது என தொடர்ந்து மக்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள். இனி திமுகவால் எழுந்திருக்க வாய்ப்பே கிடையாது, சென்னையில் மேயர் பிரியாவும் இனி இருக்க வாய்ப்பே கிடையாது என்கின்ற தகவலும் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தொடர்ந்து திமுகவில் உள்ள சேகர் பாபு அவருக்கு எதிரான ஆதாரங்களும் திரட்டப்பட்டு வருகிறது. அவர் மாட்டினால் மேயர் பிரியாவும் மாட்ட அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேயர் பிரியா அவர்களின் சொத்து விவரங்கள் பட்டியலையும் விஜய் அவர்கள் தற்போது சேகரித்து வருவதாகவும் கூடிய விரைவில் அதை மக்களுக்கு எடுத்து சொல்வார் எனவும் சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.